நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குற்றால அருவிகளில் 7வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் தற்போது குற்றால அருவிகளில் 7வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் 7வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் கணேஷ்குமார், தற்போது குற்றால அருவியில் நீர்வரத்து எந்த அளவு காணப்படுகிறது? மேலும் இந்த தடை எத்தனை நாட்களுக்கு போடப்பட்டிருக்கிறது? வணக்கம். தமிழகத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக தென்காசி மாவட்டம் குற்றாலம் விளங்கி வருகிறது. இங்கு ஆண்டுதோறும் கேரளா மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்கியது முதல் சீசன் களைகட்ட துவங்கும். அப்போது சுற்றுலா பயணிகள் பல லட்சம் பேர் இங்கு வருகை தந்து குளித்து மகிழ்வார்கள். ஆனால் கடந்த சில மாதங்களாக வரலாறு காணாத வகையில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் குற்றால அருவிகள் அனைத்தும் முழுமையாக நீரின்றி வறண்டு காணப்பட்டது. இந்த நிலையில் தற்போது கோடை மழையானது தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதிகளிலும் பெய்து வருகிறது. இதனால் குற்றால அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர்வரத்து அதிகரித்து தொடங்கியது. இதனால் கடந்த 17ஆம் தேதியன்று பழைய குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அஸ்வின் என்ற சிறுவன் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தான். அன்று முதல் குற்றாலத்தில் உள்ள மெயினருவி, பழைய குற்றால அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது. இந்த தடையானது நேற்று முன்தினம் 21ஆம் தேதி வரை போடப்பட்டிருந்த நிலையில் தென்காசி மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளது. இதன் காரணமாக தொடர்ந்து மழை பெய்து வரும் சூழலில் நேற்று 6வது நாளாக தடையானது நீடிக்கப்பட்டது. இன்றும் நேற்று இரவு முதல் தொடர்ந்து மழையானது பெய்து வருவதால் குற்றால அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்தானது அவ்வப்போது அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் இன்று 7வது நாளாக குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடையை நீடித்துள்ளது. மேலும் கோடை விடுமுறையை கொண்டாடுவதற்காக சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குற்றால அருவிகளுக்கு வருகை தந்தும் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்று வருகின்றனர். தென்காசி மாவட்டத்திற்கான ஆரஞ்சு அலர்ட் விலக்கப்படும் வரையிலும் இந்த தடையானது ரத்து செய்யப்படாது என மாவட்ட நிர்வாகம் தரப்பில் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.